திருச்சியில இடைத்தேர்தல் வர்றதுல கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டரை ஒருத்தரை நிறுத்தும். அவங்கதான் ஜெயிக்கும். இல்லைன்னா திருச்சியை பத்தி அணுவா நான் தெரிந்தவன். நீங்க தான் தவறான முடிவு எடுத்தீர்களால் நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய தோல்வி வரும். ஐயா, இப்ப அதிமுகவுமே 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு அமைச்சரவை ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் ஏமா இந்த ரெண்டு கட்சியுமே இனிமே டேக் ஆஃப் ஆகாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திமுகவும் அதிமுக. ஆமா, ரெண்டும் என்ன காரணம்னு சொன்னா முதல்ல அவங்க அமைதியா உட்காந்து சிந்திக்கணும். என்ன தவறுன்னு ஏதோ தவற சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் திமுகவில் இருந்தபோது, அண்ணா காலத்தில் இருந்தபோது ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட தலைமை பார்த்து கொடுக்காரு. இப்போ கீழே இருக்கிறவங்களை பற்றியெல்லாம் கவலைப்படையாது. இங்கே இவர் சேலத்தில் உட்காந்துட்டு அவர் கணக்கு போடுவார், இவர் கோபாலபுரத்தில் உட்காந்துட்டு அல்லது இந்த ரோட்டில் உட்காந்துட்டு இவங்க கணக்கு போடுவார்ட்டு, இவர் தான் இன்னார் தான், அவர் எம்எல்ஏ, இல்லைன்னா அவர் மகன் எம்எல்ஏ, இல்லைன்னா அவர் மருமகன் எம்எல்ஏ, இல்லைன்னா அவன் பேத்தி எம்எல்ஏ, இப்படி கொடுத்தா கட்சிக்காரனுக்கு என்ன மரியாதை இருக்கு? 2019 தேர்தலில் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் இவங்க திருமாவளவனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. சீட்டு கொடுத்து 15 நாள் ஆச்சு. இன்னும் 10 நாள் தேர்தல் வரப்போகுது. ஆனால் அங்கே இருக்கிற திமுக மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கேட்குறேன், 15 நாள் ஆச்சு, ஒன்றுமே ஒரு வேலையும் நடக்கலையே, என்ன பண்ணுறீங்கன்னா மேலேருந்து கவனிப்பு இல்லைன்றாப்புல. மேலேருந்து கவனிப்பு வந்தால் தான் ஒரு மாவட்ட செயலாளர் கட்சி நடக்கும்னா அதுக்கு பேர் கட்சி இல்லை. கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. ஏன் இவ்வளவு நாளா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எந்த கட்சிகளுமே கேட்காம கூட்டணியில இருந்திருக்காங்க? அப்பப்போ அவங்களுக்குள்ள விலை கொடுத்துட்டா அவங்க வாய முடிடுறாங்க. இப்போ கூட இந்த தேர்தலுக்கு முன்னாடி டெல்லியில் இருக்கிற ராஜீவ்காந்தி, கார்கே மற்றவங்கெல்லாம் திமுகவோட உறவு வேணாம், நம்ம விஜய் கூட போயிடலான்ற போது இங்கிருந்த பழந்தொண்டன் கொட்டை போட்ட காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் திமுக சொல்கிற பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்க ஆரம்பித்ததோடு மட்டும் இல்லை, அப்படி அவங்க டெல்லியில் இருக்கவங்க வேறு மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் காங்கிரஸை இவங்க உடைக்கிறதுன்ற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ தான் அவங்க டெல்லி புத்திசாலித்தனமாக இந்த உடைச்சி இவங்களை பெரிய மனுஷன் ஆக்க வேணாம், போனால் போது இத்தனை வருஷம் இருந்துட்டோம், இப்பயும் இருந்துருவோன்னு இருந்துட்டாங்களே தவிர அவங்க விரும்பி இல்லை, மேலேருந்து விரும்பி இல்லை. ஆனால் இங்கே கீழே இருந்தவங்களுக்கு நீங்கள் அவங்கள எப்படி பிடிக்கணுமோ அப்படி பிடிச்சிக்கிட்டீங்க, அவ்வளோதான். எதை காட்ட வேண்டுமோ அதை காட்டி, எதை பெற வேண்டுமோ அதை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள், அவ்வளோதான். திருச்சியில் இடைத்தேர்தல் வர்றதில் கண்டிப்பாக நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டரை ஒருத்தரை நிறுத்தணும். அவங்க தான் ஜெயிக்கும். இல்லைன்னா திருச்சியை பற்றி அணுவா நான் தெரிந்தவன். நீங்கள் தான் தவறான முடிவு எடுத்தீர்களால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய தோல்வி வரும். தோல்வி வந்தால் உங்களுக்கு முதல் தோல்வின்ற மாதிரி சேர்ந்துடும். அங்கே இருக்கிற மக்கள், அந்த தொகுதி மக்கள் பூராவும் எனக்கு தெரியும், என்னென்ன சமுதாயம் இருக்கு, என்ன பண்றாங்கன்னு தெரியும். தவறான முடிவுனா கூட்டணி கட்சிகளுக்கு வேற யாருக்காச்சும் கொடுத்து தப்பா கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா உன் கட்சிக்காரங்களுக்கு நீ தானே நின்ன, நீ இல்லை உன் கட்சிக்காரனுக்கே கொடுக்க வேண்டியதுதான் கடமை. அதான் என்னுடைய கணக்கு. ஐயா, இப்போ விசிகவும் ஐயுஎம்எல் கட்சியும், இப்போ ஐயுஎம்எல் கூட நான் கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா விசிக ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, நான் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேன்னு. இந்த நேரத்துல போயிட்டா விசிகா ரொம்ப நாளா குழம்பி போயிருக்குது. அவங்க எதுக்கு குழம்புறாங்க என்னன்னு எனக்கு தெரியல. அதனால குழப்பத்தை ஏற்படுத்திருக்கிற போது அதை பத்தி நான் பேசக்கூடாது. எனக்கு தனிப்பட்ட முறையில திருமாவளவன் எனக்கு ரொம்ப வேண்டியவர், எனக்கு ரொம்ப வேண்டியவர். எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரர் தான், நல்ல நண்பர். ஆனா ஏன் குழம்புறாங்கன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஐயா, இப்ப அதிமுகவுமே 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு அமைச்சரவை ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏமா இந்த ரெண்டு கட்சியுமே இனிமே டேக் ஆஃப் ஆகாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திமுகவும் அதிமுக. ஆமா, ரெண்டும். என்ன காரணம்னு சொன்னா முதல்ல அவங்க அமைதியா உட்காந்து சிந்திக்கணும். என்ன தவறுன்னு ஏதோ தவற சொல்லிட்டு இருக்காங்க. தப்பு. தமிழ்நாட்டை நம்ம எப்படியெல்லாம் நம்மளால பாதிக்கப்பட்டது ஒன்று கணக்கெடுங்க. ரெண்டாவது, கட்சியினுடைய உயிர்நாடு என்பது அதனுடைய தொண்டர்கள் தான், வேர்கள். அது ஒரு மரத்தினுடைய வேர்கள் மாதிரி. வேர்களை பூரா நீங்கள் கவனிக்காமல் சும்மா அவங்கள நாசப்படுத்திட்டீங்க. அவன் வேர்கள் தொண்டன். இப்போ நாங்கள்லாம் திமுகவில் இருந்தபோது, அண்ணா காலத்தில் இருந்தபோது ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட தலைமை பார்த்து கொடுக்காது. கீழே கிளைக்கழகத்துல எல்லாம் கூட்டி அந்த உங்கள் தொகுதியில் யார் வரணும், யார் வேணும், என்ன காரணம், நீ யார், என்ன, அவர் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாரு, எத்தனை தடவை அடிபட்டிருக்காரு, எல்லாம் கேட்டு ஒரு இது பண்ணி ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு வேட்பாளரை கீழே தேர்ந்தெடுத்து
அதை மேலே அனுப்புனா மேலே இருக்கிறவங்க அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதான் தெரியுதா? இப்போ கீழே இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் கவலைப்படையாது. இங்கே இவர் சேலத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் கணக்கு போடுவார், இவர் கோபாலபுரத்தில் உட்காந்துக்கிட்டு அல்லது வந்து அந்த அது என்ன இது அந்த இந்த ரோட்டில் உட்காந்துட்டு இவங்க கணக்கு போடுவாட்டு இவர் தான் இன்னார் தான் அவர் எம்எல்ஏ, இல்லைன்னா அவர் மகன் எம்எல்ஏ, இல்லைன்னா அவர் மருமகன் எம்எல்ஏ, இல்லைன்னா அவன் பேத்தி எம்எல்ஏ. இப்படி கொடுத்தா கட்சிக்காரனுக்கு என்ன மரியாதை இருக்குது? கட்சிக்காரனுக்கு ஒன்றும் மரியாதை இல்லை. கட்சிக்காரனை கூலிக்காரர்களாக மாற்றி விட்டீர்கள். மறைமுகமாக இன்டைரக்டாக நீங்கள் கூலிக்காரர்களை மாற்றிட்டீங்க. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு தேர்தல் 2019 தேர்தலில் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் இவங்க திருமாவளவனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. நான் அது என்னுடைய தொகுதியால் இருக்குது. நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். 15 சீட்டு கொடுத்து 15 நாள் ஆச்சு. இன்னும் 10 நாளில் தேர்தல் வரப்போகுது. நான் வந்து அங்கே இருக்கிற திமுக மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு கேட்குறேன், ஏன்பா 15 நாள் ஆச்சு, ஒன்றுமே ஒரு வேலையும் நடக்கலையே, என்ன பண்ணுறீங்கன்னா, மேலேருந்து கவனிப்பு இல்லைன்றாப்புல. மேலேருந்து கவனிப்பு வந்தால் தான் ஒரு மாவட்ட செயலாளர் கட்சி நடக்கும்னா அதுக்கு பேர் கட்சி இல்லை. கிராமத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு கூலிக்காரங்களும் ஒரு ஊரில் போனால் கங்காணி இருப்பான், அவனை கூப்பிட்டு இருந்தால் ஒரு 1000 பேர் கொண்டா, 500 பேரை கொண்டான்னா அது கொண்டாடுவான். அப்படி தான் அது மாதிரி கங்காணிகளை இவர்கள் உருவாக்கி கொண்டார்களே தவிர கூட்டத்துக்கு கூட அப்படி தான் 40 பேர் கொண்டா 50 பேர் கொண்டான்னு அவருக்குள்ள பணம், பாட்டிலு, பிராந்தி எல்லாம் காசு எல்லாம் கொடுத்தாதான் அது வருது. அப்படி ஆக்கிட்டாங்க. இவங்க ஆக்கினது இவங்க தப்பு. இனிமே அது பிழைக்காது. மொழியோனும் எனக்கு வந்து திமுக அழிவதில் மகிழ்ச்சி இல்லை. ஆனால் திமுக என்பது இது இல்லை. அன்னைக்கு அண்ணாவை போய்ச்ச அன்னைக்கே போய்ச்சிட்டிங்க. அண்ணா வந்து சட்டமன்றத்தில் கருத்தெருமன் கேட்குறாரு. எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் அவர் கேட்குறாரு, மதுவிலக்கில் உங்கள் கொள்கை என்னன்னு கேட்குறாரு. அண்ணா உடனே டக்குன்னு எழுந்திரிச்சாரு, இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் அதை அழிந்து போகும்னாரு. அண்ணா சேர்த்தாரு. கள்ளச்சாராய கடையை சென்னையில் திறந்தாங்களே, சர்க்காரியா கமிஷன், அதெல்லாம் வருது. இன்னும் இப்போ நான் ஓரலாக ஏதோ சொல்கிறேன்னு இல்லை, இந்த விஷயமெல்லாம் சர்க்காரியா கமிஷன்லேயே வந்து எல்லாத்தையும் இருக்குது. இன்னைக்கு வந்து அமைச்சரவையில் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாரபட்சம் இல்லாம வந்து அமைச்சரவையை ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாமையா? ஏன்னா இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அதே போல வந்து பெண்கள், பிராமணர்கள் சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் அமைச்சிட்டீங்க. எல்லார்கிட்டையும் வேலை வாங்கறதுக்கு, அவங்களுடைய நடவடிக்கைகளை கவனிக்கிறதுக்கு நீங்கள் கூர்ந்து ஜாக்கிரதையா இல்லைன்னா, நீங்கள் என்னதான் பண்ணாலும் தப்பு நடந்துச்சுன்னா அது ஒரு தப்பை பேனை பெருமாள் ஆக்கிறதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்கிறான். அதனால ஜாக்கிரதையா இருக்கிறது. கத்தி முனையில தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பல பக்கம் வந்து ஒரு கழுகு பார்வை மாதிரி கிராமத்துல சொல்லுவான், ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குறவெல்லாம் இருக்காங்க. அது மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால ஜாக்கிரதையா இருந்து கெட்ட பேர் வராம பார்க்கணும். முதல்ல என்னுடைய கருத்து வேண்டுகோள் என்னன்னா, என்ன நிர்பந்தம் இருந்தாலும் எல்லா சாராய கடையும் மூடணும். மூடிட்டு அப்படியோ ஏற்கனவே குடிச்சு அடிக்ட் ஆகணவன், அது குடிவியாதி உள்ளவனுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அவனுக்கு ஒரு பர்மிட் கொடுத்து மாதத்துக்கு ஒரு யூனிட் 2 யூனிட் கொடுக்குற மாதிரி, அடக்க விலைக்கு 10 ரூபா 15 ரூபாய்க்கு கொடுத்து அவன் சாகுற வரைக்கும் அதை அனுபவிக்கிற மாதிரி விட்டுட்டு போகலாம். அதுவும் பாக்கி பேருக்கு எட்டாத தூரத்தில் இருக்கும். எட்டாத தூரத்தில் நீ இருக்கணும்னு சொன்னால் கடைகள் இருக்கக்கூடாது. கடைகள் இருக்கிறதுனால தானே 5வது படிக்கிற பையனுங்க 4 பேர் சேர்ந்து பீர் பாட்டில் வாங்கிட்டு வந்து பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு குடிக்கிறான். திருக்கழுக்குன்றத்தில் பஸ்ஸில் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வந்து மாறி மாறி பீர் பாட்டில் குடிச்சு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு எப்படி அது கிட்ட கிடைக்கிறதுனால தானே அதை வாங்குறாங்க. அதனால் அது கிடைக்காத அளவுக்கு அந்த கடைகளே நமக்கு வேண்டாம். அதனால் அதை நிறுத்திடுறது நல்லது. இதுதான் அண்ணாவினுடைய கொள்கை. மற்றவர்களுடைய ராஜாஜியினுடைய கொள்கையும் இதுதான், அண்ணாவினுடைய கொள்கையும் இதுதான். அதனால் இது வந்து பெரியார் வந்து காந்தியார் சொன்னபோது அவங்க தோப்புலேருந்து 500 தென்னை மரங்களை வெட்டிட்டார், அதாவது கல் இறக்கக்கூடாதுன்றதுக்காக. அப்படியெல்லாம் இருந்த ஒரு இயக்கத்தினுடைய தொடர். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அந்த கட்சி என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் பெரியாரை விதைத்த விதையும் அண்ணா விதைத்த விதையும் வேலை செய்யாமல் இருக்காது. அவங்க எழுதிய எழுத்துக்கள், பேச்சுக்கள் இளைஞர்கள் மத்தியில் போகாமல் இருக்காது, அல்லது போகவே வேண்டியதில்லை. அவனே சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா அந்த கருத்துக்கள் தானே அவனுக்கு வந்துடும். அதனால ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. நீங்க முதலமைச்சர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு முன்னெடுப்பு, சூப்பரான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கல்ல, அது வரவேற்கத்தக்க விஷயம் தானே. ஏன்னா மதுவிலக்கு வந்து உடனே அமல்படுத்த முடியாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைக்க முடியும்ல. 717 கொஞ்சம் கொஞ்சமா விஷம் தரேன்னு சொல்லாதீங்க ஐயா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சு அடுத்த கடையில போய் நிப்பான், அங்க கூட்டம் வரும். இது மாத்திரம் அது வந்து தப்பு. அது நீங்க குறைச்சேன்னு பேருக்கு, அதாவது பள்ளிக்கூடங்கள், ஆலயங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்க வேணாம்னு சொன்னது வரைக்கும் அவங்களுக்கு நெருக்கடி இல்லாமல் இருக்கும். ஆனால் மற்ற இடங்கள்ல இவன் போயிடுவான்ல, போய் வாங்காதான் செய்வான். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வாங்குவான்றதுக்காக நம்ம எடுக்க வேண்டியது. இப்போ கேட்கலாம், பாண்டிச்சேரியில் இது இருக்குது,
அல்லது கேரளாவில் இருக்குது, கர்நாடகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி பொய் வாங்குறவங்க எத்தனை பேர்? இப்போ குடிக்கிறவங்களுடைய தொகை குறைஞ்சி நாளடைவில் குறைஞ்சி எல்லாமே குடிக்காமல் போயிடுவான். இப்போ எங்கள் ஊரில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒருத்தன் கூட குடிக்க மாட்டான். இப்போ குடிக்காத ஒருத்தனே கிடையாது. காரணம் வந்து இந்த கடைகள் வந்த பிற்பாடு தான். அதனால் இது அறவே மயக்கும் கல்லும் மண்ணுயிர் கோரலும் கயக்கருமாக்கள் கடிந்தனர்களா என்றார் சீத்தலை சாத்தனார். அதனால் இந்த கல்லை சாராயத்தை இதை நீங்கள் வந்து உடனடியாக நிறுத்தணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதுதான் மக்கள் எதிர்ப்பாங்க. இன்னும் தாய்க்குளம் எதிர்ப்பு. பெண்களுக்கு இருக்கிற ஆபத்தே ஆண்கள் குடிச்சிட்டு வர்றதுனால வர்ற ஆபத்துகள் அதிகம், வன்புணர்ச்சி அதிகம், இந்த மாதிரி பல்வேறு பெண்கள் மீது ஏற்படுகிற தவறுகளுக்கு மூல காரணமே இந்த குடிதான். அதை ஒழிக்க வேணும். அதுதான் வள்ளுவரும் சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன், மற்றவங்களும் அறிஞர் அண்ணா சொன்னார், பெரியார் சொன்னார், எல்லாரும் உயர்த்துக்கிட்ட ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் அந்த 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 சமுதாயத்தில் அந்த காமராஜரே அதை கூடாதுன்னு சொன்னவர் தானே. அதனால் அதை நான் வந்து என்னுடைய வேண்டுகோள், எனக்கு நான் வந்து ஏறக்குறைய இப்போ வந்து 70-75 வருஷமாக அரசியலில் வந்துகிட்டு இருக்கேன். இப்போ கூட இந்த அன்னைக்கு இதில் கரூரில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி நான் கடுமையாக, இது அரசாங்கத்தினுடைய தவறு, காவல்துறையுடைய தவறு, இதுக்கு மேலே வந்து விஜய் மேலே குற்றச்சாட்டு சுமத்துவது அயோக்கியத்தனம்னு நான் பல பேட்டி கொடுத்துருக்குறேன். அதுலேருந்தே சொல்லியிருக்கிறேன். அதனால் இன்னும் பல பேர் கேட்குறாங்க, அவர் எங்கே கூட்டம் நடத்துகிறாரு அல்லது எங்கே மக்கள் வருவாங்க. மக்கள் அவரை தேடி போய் போட்ட ஓட்டு இது. காரணம் வந்து மக்கள் தேடுறதுக்கு காரணம் திமுகவினுடைய அட்ராசிட்டி. அதிமுகவினுடைய அட்ராசிட்டியை பார்த்து யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு ஏங்கி நின்றவங்களுக்கு ஏதோ ஒரு அடையாளம் தெரிஞ்சதும் போனாங்க. விஜயுடைய செல்வாக்குன்றது ஒரு செக்ஷன். இன்னொரு செக்ஷன் இவங்க பண்ற அட்ராசிட்டியில அவங்க போனாங்க. அந்த ஓட்டெல்லாம் வந்திருக்கு. இப்ப அதிமுகவும் திமுகவுமே இவ்வளவு காலமா வந்து கூட்டணி அமைச்சுதான் ஆட்சி அமைச்சாங்க. இப்ப வந்து அதிமுகல பாத்தீங்கன்னா ஒரு பங்கு வந்து தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. இப்ப திமுகல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தர்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் இனிமே கூட்டணி இல்லாம எப்படி? இல்லை, 2 பேருக்கிட்டையும் ஏற்கனவே கொள்ளை அடித்த ஏராளமான பணம் இருக்குது. அதை வச்சுட்டு கட்சி நடத்திட்டு உட்காந்துருக்கலாம்னு நினைப்பாங்க. அடுத்த தேர்தலில் ஒரு சான்ஸ் பார்ப்போம்னு. அடுத்த தேர்தலையும் ஒழிச்சு கட்டான அவ்வளோதான். சுத்தமாக அவங்க கடையை மூடிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இல்ல அடுத்த தேர்தலில் இனிமே வந்து காங்கிரஸோ இல்ல விசிகாவோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளோ ஆதரவு தர்ற நிலைப்பாட்டுல இருக்க மாட்டாங்க. அதான் இப்போ இந்த தேர்தலையே நான் முதல்ல பல பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது விஜய் வந்து சரியான முறையில் இந்த அமைப்பு அமைச்சு சரியான வந்தவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு முதல்ல இருந்து அமைச்சிருந்தா கண்டிப்பாக 180 சீட் வரும். அதை வந்து யாருடைய அட்வைஸும் எனக்கு தெரியல. அதை வந்து கெடுத்துக்கிட்டாங்க. கெடுத்ததனுடைய விளைவு தான் மக்களாக பார்த்து கொடுத்தது 108 வந்ததே தவிர, இல்லைன்னா 180 தாராளமாக. 1971 திமுகவுக்கு எப்படி 184 சீட்டு கிடைச்சதோ அதே மாதிரி இது கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். 1984 71 என்ன ஆச்சுன்னா, பெரியார் வந்து ராமர் படத்தை வச்சு செருப்பால் அடித்து ஊர்வலம் நடத்தினார். அப்போ வந்து கருணாநிதி முதலமைச்சர். 72 வர வேண்டிய எலெக்ஷனை 71க்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அப்போ பெரியாரே போய் இது கருணாநிதி கிட்டக்க என்னால் தானே உங்களுக்கு பாதகம் அப்படின்ற அளவு வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. அதாவது மக்கள் வேறு மாதிரி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மக்கள் அப்படி இல்லை, மக்கள் தெளிவாக இருந்தான். ஆனால் அவங்க தெளிவை இவங்களுடைய காவல்துறையோ அல்லது அரசாங்கமோ தெரிஞ்சுக்கோ இல்லை. அதனுடைய விளைவு என்னன்னா, எலெக்ஷன்லாம் முடிஞ்சு பெட்டிக்குள்ளே ஓட்டு போட்ட ஒருபாடு 2 நாளைக்கு எலெக்ஷன் கவுண்டிங்க்கு 2-3 நாள் இருக்கிற போது சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, உளவுத்துறை, போலீஸு, ஐஜி எல்லாம் போய் நேராக காமராஜர் வீட்டில் நின்ட்டாங்க. அவர் தான் ஜெயிக்க போகிறாருன்னு. ஆனால் பெட்டியை திறந்த என்னன்னா 184 திமுக. உலக அதிசயம். இது வரைக்கும் 184 வந்ததே இல்லை. 184 தவிர திமுக சப்போர்ட்டில் ஒரு 20 பேர் வந்துட்டாங்க. அதனால அவ்வளோ வர்ற ரிசல்ட்டை இவங்களால கணக்கு போட முடியாதவங்க தான் இந்த செக்ரட்டரியேட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்க, போலீஸ் துறையும் உளவுத்துறை எல்லாம். அதனால இவங்க கணக்கெல்லாம் ஒன்றும் உருப்படாது. மக்களை பல்ஸ் உண்மையா அன்பயாஸ்ரா மக்களுடைய பல்ஸை பார்த்து எப்படி இருந்திருக்காங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க என்னன்னு பார்க்கணுமே தவிர, நீ கடைசி நேரத்தில் நான் அவங்க பெண்களுக்கு மகளிருக்கு படிப்புக்கு தர்றேன், பையங்களுக்கு தர்றேன், வேலை இல்லாதவங்களுக்கு தர்றேன், அது தர்றேன், இந்த தர்றேன், கலைஞர் உதவி மயிர்மட்டன் கொடுத்தா இன்னும் வாங்கிட்டு என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணிட்டாங்க. இதான் நடந்தது. அதனால மக்களை வந்து மயக்கிற வேலையெல்லாம் வேணாம். மக்களுக்கு உண்மையான தொண்டு செய்யுங்க, உளப்பூர்வமான தொண்டு செய்யுங்க. அதுதான் நிலைக்கும் நிற்கும்.
பத்திரிகையாளர்கள் பலரை வந்து பேச விடாம தடுத்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதுல முக்கியமா வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் எது பேசினாலும் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு குண்டாஸ்லாம் பொருந்தாங்க. சோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அந்த குண்டாஸ் அப்படின்றத ரத்து பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? நான் இந்த விஷயத்துல பேசவே விரும்பலம்மா. எனக்கு இதுல ஒண்ணும் இல்ல. சவுக்கு சங்கர் எதுக்காக பேசினாரு, எதுக்காக குண்டாஸ் போட்டாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதாவது குண்டாஸ் போட்டது வேணான்னு இவர் முதலமைச்சர் ஆனதுனால சொல்லியிருக்காரு. அதே காரியங்களை திரும்பவும் செஞ்சா இவங்களே குண்டாஸ் போடுவாங்க. அதுதான் நடக்கும். அதனால ஒரு அரசாங்கம், புதிய அரசாங்கம் வரும்போது பழசுல உள்ள பல வழக்குகளை வித்ரா பண்றது இயற்கை தான். அதுபடி பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு அதை பத்தி ஓகே, மீண்டும் ஒரு நேர்காணல்ல சந்திக்கலாம் ஐயா. நன்றி நன்றி ஐயா. வணக்கம். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.